ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து ஜர்தோசியை வச்சு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். லீஃப் ஃபில்லிங்க்கு பார்த்திங்கன்னா ஜர்தோசியை வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்து நான் லீஃப் வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஜர்தோசியும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜர்தோசியை வந்து நீடில் வந்து லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து கொண்டுட்டு வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே லைனில் அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். திரும்ப வந்து ஜர்தோசியை அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம த்ரெட் ஒர்க் அண்ட் வந்து பீட் ஒர்க்கில் வந்து நிறைய வந்து லீஃப் ஃபில்லிங் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மெத்தடில் தான் வந்து ஜர்தோசியும் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதிகம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்காது, உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ சேம் வந்து இதே மாதிரியே தான் ஒரு ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து மேலே கொண்டுட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து கீழே வந்து கொண்டுட்டு வரும்போது ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வர போகிறோம். ஃபுல்லாக வந்து இதே மெத்தட்லேயே போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீட்ஸை வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஜரி த்ரெட்டு கூட யூஸ் பண்ணி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஜர்தோசியை வந்து கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட் ஒர்க்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதுக்குமே வந்து ஜர்தோசி வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இந்த இடத்துல இருந்து அந்த சென்டரில் போட்டிருக்க லைனில் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஃபஸ்ட்டு ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். திரும்ப ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம கீழே கொண்டு வந்து அந்த லைன்லேயே வர மாதிரி ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் அந்த மாதிரி போட்டுகிட்டே வரோம். கிராஸாக வந்து போட்டுக்கிட்டு வாங்க. லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ட்ராயிங்கில் வந்து நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம வந்து நிறையா வந்து பார்த்ததுனால நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வந்து இதை வந்து காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா பீட்ஸை வச்சு நம்ம அவுட்லைன் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா பீட்ஸை வச்சு நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சென்டர்லேயும் இந்த இடத்துல சின்னதாக வந்து கேப் இருக்கிறதுனால ஒரு 2 or 3 பீட்ஸை கொடுத்து நான் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எம்போஸ்ட் லீஃப் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணலை. ஜர்தோசி ஒர்க்குக்கு வந்து ஜர்தோசியை வச்சே நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ பைப்பிங் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரியே நம்ம சென்டரில் எந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோமோ வெளியில் அதே மாதிரியே சின்னதாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஜர்தோசியை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதே ஷேப்புக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஜர்தோசி சென்டரில் இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். செகண்ட் டைப் மாதிரியே தான் இந்த டைப்புமே நம்ம வந்து ஒன் சைடு வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் ஒன் சைடு கொடுத்துட்டு தான் பண்ணணும்னு இல்லை. ஒன் சைடு வந்து நீங்கள் ரைட் சைடு ஒன் டைம் போட்டுட்டு அடுத்து லெஃப்ட் சைடு ஒன் டைம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்போ ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் அந்த ட்ராயிங்லேயே வர மாதிரி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வரும்போது சென்டரில் வந்து நம்ம எம்போஸ்ட்டுக்காக ஜர்தோசி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் உள்பக்கம் வந்து வர மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அந்த எம்போஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி நெருக்கமாக வந்து கொடுத்துக்கணும்.
என்ன கலரில் வந்து நீங்கள் ஜர்தோசியை வச்சு ஃபில்லிங் கொடுக்குறீங்களோ அதே கலரில் வந்து உள்ளே வந்து எம்போஸ்டுக்காக வந்து ஜர்தோசியை கொடுத்துக்கோங்க. ஒன் சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் கொடுத்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். சென்டர்லேயும் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.